ப்ளூ லாக் ஃபேஸ் 2 நியோ ஈகோயிஸ்ட் லீகோட மாங்கா சாப்டர்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸ்டோரியில் இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறது ஒரேக்கி டாக்ஸ்னா உங்கள் ஒரேக்கி லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த மேட்ச்சில் விளாட்றதுக்காக என்னோடய ஸ்டாட்ஸ் அண்ட் நம்பர்ஸை நான் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் லைனப்பில் இப்போ நான் வந்திருக்கேன். இசாகி கூட கோஆப்ரேட் பண்ணாமையே என்னோடய லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணுறேன், அதுவும் இந்த மேட்ச்சில் அப்படின்னு யூகிமியா சொல்கிறான். அதுக்கடுத்து வெல்கம் டு ப்ளூ லாக் டிவி. இப்போ கெய்சரோட நம்ம கோல்ஸை பார்க்க போகிறோமா, இல்லை இசாகியோட ஈகோ ஸ்டைல் ஆஃப் பிளேயை பார்க்க போகிறோமா, அண்ட் இங்கிலாந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் எந்த மாதிரி ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போது நியோ ஈகோயிஸ்ட் லீகோட தேர்ட் மேட்சான ஜெர்மனோட பேஸ்டர்ட் முன்ஷன் வர்சஸ் இங்கிலாண்டோட மேன்சைன் சிட்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த 10 days ட்ரைனிங்கில் எந்த மாதிரியெல்லாம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சிமுலேஷன் வழியாக பார்த்துருக்கோம் அப்படின்னு இசாகி யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட்டாக குனிகாமி அவன் எப்படியோ என் கூட ஜாயின் பண்ண போகிறதில்ல, அவனோட ஓன் கோல்ஸ்க்காக மட்டும்தான் அவன் ப்ளே பண்ண போகிறாங்கிறது தெரிஞ்சிருச்சு. போன மேட்ச்சில் அவன் அடித்த கோல்னால இப்போ எப்படியோ டீம் வந்துட்டு அவனை மார்க் பண்ணுவாங்க ஆப்போனண்ட். அப்படின்னா அடுத்து இருக்கிறது கெய்சர் தான். அவன் தான் இந்த டீமோட முக்கியமான பிளேயருங்கிறதுல டவுட்டே இல்லை. ஏன்னா அவனோட பால் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அவன் என்னோட சூப்பர் இம்ப்ரூவ்டு வெர்ஷன் மட்டும்தான் அப்படின்னு யோசிக்கிறான் இசாகி. கெய்சரோட பிளேலேருந்து இவனால் கண்ணையே எடுக்க முடியல, ஏன்னா அவனோட பிளே அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் அனலைஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கெய்சரை விட எப்படி மாறுறது அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ ஆகணும்னா அவனை நிச்சயமாக அனலைஸ் பண்ணியே ஆகணும். அண்டு கடைசியாக அவனை பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கெய்சருக்கு வந்த பாலை இசாகி நடுவில் வந்து எடுத்துடுறான். இப்போ என்னோடய சொந்த கோல்ஸ்க்காக நான் போயே ஆகணும், அதை என்னோடய பிளான் படி அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நடுவில் ரியோ வந்துடுறான். நீங்கள் இன்னும் என்ன டீம்மேட்ஸ்குள்ளேயே சண்டை போட்டுட்ருக்கீங்க, உன்னோட மூமெண்ட்ஸ் எல்லாம் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே தான் இருக்குது இசாகி அப்படின்னு சொல்லிட்டு பாலை எடுத்துடுறான். சரி, ரியோவை பிளாக் பண்ணி திரும்ப பாலை எடுத்துடலான்னு பார்க்கும்போதே ரியோவோட பாடி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அவனோட பாடி ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அவனோட ஸ்பீட் அண்ட் ட்ரிப்ளிங்கை யூஸ் பண்ணி பால் எடுத்துகிட்டு முன்னாடி போயிடுறான் ரியா. அங்கே போனால் நெஸ் இருக்கான். நெஸ்ஸு ரியோவை பார்த்து சொல்கிறான், நீ நிச்சயமாக எங்கள் டீமுக்கு தொல்லை கொடுப்ப போலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே ரியோ ஒரு சூப்பரான சீனை காட்டுறான். U20 மேட்ச்சில் நடந்த சே இட்டோஷியோட மூவ்ஸை காப்பி பண்ணி இந்த இடத்துல அதை காட்டுறான். நெஸ்ஸெல்லாம் அப்படியே ஷாக்கில் இருக்கான். அந்த இடத்துல இருந்தவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல, சேவோட மூவ் எப்படி காப்பி பண்ணுறான் அப்படின்னு. ஸோ அங்கேருந்து அவன் அப்படியே சார்ஜ் பண்ணி முன்னாடி வந்துடுறான். இதுதான் என்னோட புது பிளே ஸ்டைலான ஸ்ட்ரைக்கர் மோட் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வரைக்கும் அவன் நாகிக்கு பாஸ் பண்ணுவான் தான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன், பட் அவன் அதை செய்ய மாட்டேங்கிறான். இந்த இடத்துல அவன் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கான். அண்டு ரியோ யோசிக்கிறான், நான் நாகியை யூஸ் பண்ணாமே இந்த மேட்ச்சில் எப்படியாவது என்னை ப்ரூவ் பண்ணணும் அண்டு நாகியை பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டோட பெஸ்ட்டாக மாறுறதுக்காக இந்த ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். ஆல்ரெடி சேவோட மூமெண்ட்டை காப்பி பண்ண இவன் இப்போ ரின்னோட மூமெண்ட்டை காப்பி பண்ணுறான். இது எல்லாத்துக்குமே அங்கே இருந்தவங்களுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா ரின்னோட அவுட் சைட் ஸ்பின் ஷாட்டு என்ன இருந்தாலும் ரின்னோட ஷாட் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அகமாரோ. நீ ஒரு காப்பி பண்ணுற கெமிலியன் தானே அப்படின்னு சொல்லி அங்கே கோல் போக இருந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சேவ் பண்ணிடுறான். அதோட இந்த மாங்கா சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மாங்கா சாப்டர் வீடியோ வந்துடும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டர்ஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.